அப்பனா இந்த ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் இதே உலகத்துலதான் இருக்குது. நம்ம நல்வழிப்படி நடந்தோம்னா நம்ம ஸ்வர்க்கத்தினுடைய அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். நம்ம ஒருவேளை அந்த நல்வழியை விட்டுட்டு தவறான வழியை பிடிச்சோம்னா நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? துக்கத்தை அனுபவிக்கிறோம், அதாவது நரகத்தை அனுபவிக்கிறோம். மனிதர்கள் மூட நம்பிக்கைய அதிகமா அவங்க மூட நம்பிக்கை நம்புறாங்க. அதனாலதான் இந்த ஞானத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். மனிதன் 5 விகாரத்தின் மேல வெற்றி அடைந்து அவங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி எப்ப அந்த 5 விகாரங்கள் மனிதனை கண்ட்ரோல் பண்ணுதோ அப்ப மனிதன் நரகத்தினுடைய அந்த துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. அப்பனா இப்போ நம்ம இந்த 5 விகாரங்கள் மேல வெற்றி அடைஞ்சிட்டு இந்த சுகம் மற்றும் அந்த சாந்தி அமைதியை நம்ம அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்காக தான் எல்லா ஆத்மாக்களினுடைய தந்தை, எல்லா தர்மபிதா, எல்லா தர்மத்துக்குமே தர்மபிதா கடவுள் இப்போ இந்த அத்தியாத்மிக் விஸ்வவித்யாலய, இந்த அத்தியாத்மிக் குடும்பம் மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்து இருக்கிறாரு. இங்க எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்க, எல்லா மொழியை சேர்ந்தவங்க, எல்லா வயதை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த ஞானத்தை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தேகத்துக்காக தான் எல்லாமே பண்ணிருக்கிறோம். ஆனா இப்ப டைம் இருக்க சொல்ல நம்ம கொஞ்சோண்டு நம்ம ஆத்மாக்காக கூட பண்ணணும். ஆத்மா இந்த ஞானத்தின் மூலமாக ரொம்பவே சுகத்தை அனுபவிக்கும். இந்த கடவுள் மூலமாக கொடுக்கப்பட்ட கீதை ஞானம் முழு உலகத்தையும் மாற்றிடும். எப்படி ஒரு ஒரு சின்ன நீரோட்டம் பெரிய பெரிய பாறைகளையும் அது உடைக்கவே இல்லையா? அதே மாதிரி இந்த ஞானம் அந்த உலகத்துல இருக்க அந்த துக்கத்தை அது சுகத்துல மாத்திடுது. நாங்க உங்களை வலுக்கட்டாயமா இந்த ஞானத்தை கேளுங்க அப்படின்னு சொல்ல வரல. அதாவது எப்படி கடவுள் ஒரு மனிதனுக்கு பிறப்புல இருந்தே பரிசு கொடுத்திருக்காங்க. அந்த பரிசு என்ன பரிசு? புத்தி. அந்த புத்தியின் மூலமாக நம்ம நிர்ணயிக்கணும் எது சரி, எது தவறு. இதை நிர்ணயிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை கேட்கணும். இப்போ டைம் லிமிட் இருக்கிறதுனால நாங்க உங்களுக்கு ரொம்ப விஸ்தாரமா இந்த ஞானத்தை கொடுக்க முடியல. அதனால நீங்க கொஞ்சோண்டு உங்களுடைய டைமை கொடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க எல்லா சென்டர்லயும் இருக்கக்கூட பழைய டிவிகேஸ் ஆத்மாக்கள் கிட்ட இருந்து இந்த ஞானத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க போக சொல்ல கண்டிப்பா அவங்களுடைய ஒப்பீனியனை நீங்க கொடுத்துட்டு போங்க.